என்னடா பண்ணீங்க? அப்படி வரீங்க? சொல்லுவியா சொல்லுவியா சொல்லுவியா? பொண்ண பேசுவியா? ஒரு பொண்ண பேசுவியா? கால விட கால விடா கால விடா கால விடா பொம்பளை பேசுவியா? எப்படா பேசுன நீ? நின்ற நீங்களே அசிங்கமா இருக்குல்ல? எப்படி நீ பேச? ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பேச? உனக்கு அம்மா இல்லையா? அம்மா இல்லையா? மேடம் மேடம் விடுங்க மேடம். சாரி என்னாச்சு மேடம்? நீ தானே கூட வந்த? என்ன சொன்னா சொல்லியா? அரைஞ்சு இழுத்துரும் இழுத்து மண்டை வலிக்குதுங்க, ரெண்டா பொழக்குது, அப்படியே ரத்தம் கொதிக்குது, படபட படபடன்னு இருக்கு. வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபௌமி ஒரு பக்கம் அடிக்கிறா, அக்கா ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, கத்துறாங்க, சுற்றி நிறைய பேர் நிற்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்பீங்க. சாதாரணமாக வண்டியில் தாங்க போயிட்டு இருந்தோம். நானும் ஃபௌமியும் ஒரு இடத்துக்கு போயிட்டு, எனக்கு வாய்ஸே வரல, உண்மையா படப்படன்னு இருக்கு. சைடில் வண்டியில் வந்து ஈஸியாக ஒரு 3 கெட்ட வார்த்தையை அப்படியே த்ரோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க. மற்ற டைம்ல நான் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்னைக்கு என்னால் ஈஸியாக எடுத்துக்கவே முடியாத வார்த்தை. என்னையும் இல்லாமல் ஃபோமி இல்லாமல் 2 பேருமே சொன்னோடனே நான் ஃபாலோ பண்ண ஃபோமின்னு சொன்னேன். ஃபாலோ பண்ண அங்கே போகிறான் இங்கே போகிறான், அவனை விடவே கூடாதுன்னு போகிறான். அவனுங்க ஸ்பீடுக்கு நாங்களும் போகிறோம். தெரியுது அது சேஃப் இல்லைன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் அவனுக்கு விடக்கூடாது. யார் தான் கேட்கறது? எல்லாருமே இக்னோர் பண்ணிப்போம். எதுக்கு பிரச்சனை வேண்டாம், போலீஸ் போனால் பிரச்சனை யார் தான் கேட்கறது? நம்ம கேட்போம்னு சொல்லி போனேன். கரெக்டாக கீழே தரு மாரியம்மன் கோயில் அந்த வளைவில் கரெக்டாக அந்த அம்பாலே தள்ளி விட்ட மாதிரி விழுந்துட்டாங்க. இறங்கி போய் கேட்குறேன், வீடியோ எடுக்காதீங்க, மறைச்சிட்டாங்க, இப்படி சாரி அப்படி இப்படின்றானுங்க. அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பசங்களை அவமானப்படுத்தணுன்றது என்னோட எண்ணம் இல்லை. சின்ன பசங்களாம் தயவு செஞ்சு, சின்ன பசங்களோ பெரிய பசங்களோ தப்பான வார்த்தைகளை அப்படியே த்ரோ பண்ணாதீங்க ஒரு பொண்ணுங்க மேலே. தயவு செஞ்சு சொல்லி சூசைட் வரைக்கும் போகும். இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். இது அவங்க அம்மாவோ அவங்க வீட்டில் இருக்கவங்களோ சுற்றி இருக்கவங்களோ இதை பார்த்தா தயவு செஞ்சு அந்த பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. மேபி நான் இந்த வீடியோ கூட டெலிட் பண்ணிடலாம். ஆனால் இவனுக்கு இப்படி பண்ணது அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். இதனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் வந்து ஃபேஸ் பண்ணவும் ரெடியாக இருக்கேன். ஸோ நாங்கள் போலீஸில் கேஸ் கொடுத்துட்டோம். இதை வந்து நாங்கள் டீல் பண்ண தான் போகிறோம். இப்போ என்ன சொல்ல வரோம்னா, சின்ன பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கெட்ட வார்த்தைகளை எல்லாரையும் கண்ணாப்பண்ணா திட்டிட்டு இருக்கீங்கன்னா நிறுத்திக்கோங்க. லேடிஸ் வந்து நீங்கள் வந்து விட்ட ஆள் கிடையாது, இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிட்டு போகிறதுக்கு. அதான் நான் சொல்கிறேன். ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. நான் வந்து இதோட நிறுத்திக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் நெகட்டிவாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன்.